மக்களே, இந்த மதுபான பாட்டிலில் எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லி ரூ. 140 போட்டிருக்காங்க. ஆனால் மதுபான கடையில், அதாவது டாஸ்மாக் கடையில் ரூ. 150 ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்காக, அதாவது 180 எம்எல் கொண்ட ஒரு பாட்டிலுக்காக ரூ. 150 வசூல் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ரசீதும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. இது இந்த ஊழல் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு மேலே பார்த்திங்கன்னா, ஒரு இந்த பாட்டிலுக்கு சேர்த்து ரூ. 150 மேலே ஒரு ரூ. 10 ஒரு பாட்டிலு, எம்டி பாட்டில் திருப்பி கொடுத்தா ரூ. 10 கொடுப்போம்னு சொல்லி ரூ. 170 வசூல் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு உங்களை பற்றியோ, இந்த சமூகத்தை பற்றியோ, இந்த மக்களை பற்றியோ எந்த கவலையும் படவில்லை. மக்களே, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு தேவையானது வருமானம், காசு, பணம், துட்டு, இதுதான் எதிர்பார்க்குறாங்க. புரியுதா? இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இதில் வசூல் பண்ணுற காசெல்லாம் வச்சு தான் வருகின்ற 26 தேர்தலை அவங்களுக்கு தேவையான பணத்தை இதிலேருந்து கொள்ளையடிச்சு தான் அதில் போட்டு நிரப்ப போகிறாங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழக அரசு இதெல்லாம் உங்களுக்கு பழகி போன ஒன்று தான். கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த முறை ஆட்சிக்கு அவங்க என்ன செய்வாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண குடிமக்கள், என்னால் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறவன் போய் ஒரு மதுபான கடையில் ஒரு ரூ. 140 ஒரு சரக்கு வாங்குறான்னா, அந்த சரக்குக்கு ரூ. 10 கூடுதலாகவும், பாட்டிலுக்கு ரூ. 10 கூடுதலாகவும் வாங்குகிறாங்க. மொத்தம் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு ரூ. 160 இந்த அரசு சமீபத்திய காலத்துலேருந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதற்கு எந்த ரசீதும் கொடுக்கல. இந்த பாட்டிலில் ரூ. 140 தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்க கடையில் வசூல் பண்ணுறது 160. கடையில் உள்ள ஊழியர்களிடம் கேட்டால், நீங்கள் அங்கே போய் பேசிக்கிங்க, இங்கே போய் பேசிக்கிங்க அப்படிங்கிற பதில் தான் தெனாவட்டாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா ஜனங்களே? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திராவிட மாடல் அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்கள நிறைய பேர், ரொம்ப யோக்கியமான கட்சின்னு சொல்லி. இப்போ புரிஞ்சுக்குங்க, அவங்க எந்தெந்த விஷயத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிட்டு வராங்க, எவ்வளோ ரூபாயை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துங்க. ஒரு பாட்டிலுக்கே ரூ. 20 வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பாட்டில் விற்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வருமானம் ஒரு நாளைக்கு இந்த திராவிட முன்னேற்ற அரசுக்கு போய் சேருது. புரியுதுங்களா? இதில் அரசுக்கு சேர்கிற தொகை சொற்பமாக இருந்தாலும் இந்த மீதி தொகை குடும்ப ஆட்சி பண்ணுறவங்களுக்கு போய் சேருதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா விஞ்ஞான ரீதியாக அவங்க ஊழல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலோ மற்ற விஷயத்துக்கு போனாலோ எடுபடாது. ஏன்னா எம்ஆர்பி ரேட்டில் ரூ. 140 தான் இருக்குது. நீங்கள் ரூ. 140 கொடுத்து வாங்கினாப்புல தான் கணக்கில் காட்டும். ஆனால் அங்கே நடக்கிற நிலைமையே வேறு. ஒவ்வொரு கடையிலையும் 140 சரக்கு ரூ. 150 பாட்டிலுக்கு கூடுதலாக ரூ. 10 வசூல் பண்ணுறாங்க. என்ன 120 விற்கிறீங்களேன்னு அந்த கடை ஊழியரிடம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறாரு? அந்த பாட்டிலை திருப்பி கொடுங்க, நாங்கள் ரூ. 10 திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறாப்புல பதில் வருது. புரியுதுங்களா மக்களே? இதிலிருந்து அவங்க எவ்வளவு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது போன்ற ஊழல் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன ஆகும் நிலைமை? இது ஒரு சின்ன உதாரணம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதை தான் நான் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோல் ஊழல் ஆட்சியை தொடர்ந்து நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டு அவர்களை ஆட்சி கட்டளையில் அமர்த்தினால் இன்னும் 6 மாதங்களில் இல்லை 1 வருடத்தில் கூட இந்த தமிழ்நாடு மொத்தமும் சுடுகாடு ஆகிவிடும் என்பது தான் நிலைமை. இதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. நல்ல ஆட்சியை தரக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த ஊழல் ஆட்சியை
இந்த தமிழகத்திலிருந்து விரட்டி அடியுங்கள். இதுதான் நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம்.